அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் அன்பு அறிகிற சங்கர். இந்த பதிவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு கீரையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஒன்றும் இல்லை, ஞானக்கீரையை பற்றி பார்க்க போகிறோம். என்னங்க ஞானக்கீரை அப்படின்ற நீங்கள் கேட்குறீங்களா? ஞானக்கீரை வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம சுற்றி அன்றாட வாழ்க்கையில் ரொம்ப எளிய முறையில் கிடைக்கக்கூடிய ஒரு கீரை. அது வந்து தூதுவளை கீரை தான் வந்து பார்த்திங்கன்னா ஞானக்கீரை என்று அழைக்கப்படுகிறது. சித்த மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா தூதுவளை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு மெடிசனாக யூஸ் ஆகுது. இது நாள்பட்ட மார்புல் சளி இதெல்லாம் பார்த்திங்கன்னா கரைக்கிறதுக்கு வந்து இந்த தூதுவளை வந்து ஒரு அரிய மருந்தாக பயன்படுது. இப்போ இருக்கிற சீதோஷ்ண நிலையில், அதாவது நிறைய மழை பொழிவுனால நீர்த்தேக்கங்கள் அதிகமாக இருக்குது. இந்த குளிர்ச்சினாலையும் தண்ணினாலையும் பரவக்கூடிய ஒரு நோயின்னு பார்த்திங்கன்னா சளி தொந்தரவு. இந்த சளி தொந்தரவு வந்து நம்மளை வந்து அண்டாமல் இருக்கணும்னா நம்ம தினசரி உணவில் வந்து தூதுவளையை நம்ம வந்து பயன்படுத்துகிறதுனால நம்ம இதிலேருந்து ரெமடியாக இருக்கலாம். தூதுவளையை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பசு நெய், அதாவது வெண்ணெய் இருக்குது இல்லைங்களா, அதை நல்லா உருக்கி காய்ச்சி அந்த பசு காய்ச்சின அந்த பசு நெய்யோட இந்த தூதுவளை கீரையையும் மிக்ஸ் பண்ணி அதையும் நல்லா கொதிக்க வச்சு அந்த எண்ணெயை நீங்கள் வந்து குடிக்கிறதுனால பார்த்திங்கன்னா இந்த மார்பு சளி, அதனால் கபத்தினால் வரக்கூடிய நோய்கள், அதாவது கபம்னா ஒன்றும் இல்லை, சைனஸ் ப்ராப்ளம், ஸோ மூக்கு அடைச்சிருக்கிறது, தொண்டை இந்த இடத்துல வலிகள் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த தூதுவளையை தினசரி உணவில் எடுத்துக்கிறதுனால இது வரும். வேறு மாதிரி இதை எப்படி உணவில் சேர்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நல்ல சுண்டை காய்ச்சின நெய்யில் இந்த தூதுவளையை வந்து நல்லா அரைச்சி அதை வந்து ஒரு கீரை பதத்தில் வச்சு அதையும் மிக்ஸ் பண்ணி அது நல்லா கொதிக்கிற அந்த நெய்யோட இந்த தூதுவளை கீரையும் மிக்ஸ் பண்ணி அதை ஒரு சுட இருக்கிற அந்த கலவை இருக்குது பார்த்திங்களா, அதை சாதத்தில் மிக்ஸ் பண்ணி கீரை சாதம் மாதிரி அதை பிசைஞ்சு நெய், இந்த தூதுவளை கீரை இதெல்லாம் சேர்த்து தேவையான சிறிதளவு உப்போடு சேர்த்து இதை நீங்கள் சாப்பிட்டுட்டே இருங்க. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நாளையோடில் இருக்கிற அந்த நெஞ்சு சளி எல்லாமே உடனே இழுத்துட்டு போயிடும். ஸோ இந்த கோலை இது எல்லாத்தையும் மோஷனோட வெளியே கொண்டு வந்துடும். ஸோ இந்த தூதுவளை கீரை வந்து பார்த்திங்கன்னா ஞானக்கீரைன்னு அழைக்கப்படுது. ஏன்னா இது அறிவு வளர்ச்சியை அதிகப்படுத்துது. ஏன் ஞானக்கீரை அப்படின்னா, சில பேருக்கு வந்து அறிவு விருத்தி கம்மியாக இருக்கும். ஸோ குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் தூதுவளை கீரை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக சேர்க்குறீங்களோ அவங்களோட படிப்பு, ஞாபக சக்தி இது எல்லாமே அதிகரிக்குதுங்க. ஸோ இந்த தூதுவளையை வந்து நம்ம தினசரி உணவில் கடைபிடிப்போம். நம்மளோட சளி தொந்தரவு மற்றும் இந்த கபத்தினால் வரக்கூடிய பிரச்சனைகள் இது எல்லாத்தையுமே ஒழிக்கணும்னா தூதுவளையை தினசரி உணவில் எடுத்துக்கோங்க. இந்த பதிவு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் அன்பு அறிகிற சங்கர். நன்றி.